ஹாய் வணக்கம். உங்கள் ஆனந்த கண்மணி ஆனந்த நாவல் கீதம் சேனலை கேட்குறவங்க எல்லாரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வாங்க நாம் இப்போ கதை கேட்க போகலாமா? சுபலதாவின் ஊடல்கள் எல்லாம் தேடலுக்காகவே. அத்தியாயம் 9. சும்மா உருமாதடா, எல்லாம் நடக்கிற நேரத்தில் நடக்கணும், இல்லைன்னா கேலி தான் பேசுவானுங்க என்று நண்பனிடம் சொன்னாலும் வெளியே கேட்கும் சொந்தக்காரங்க கிட்ட, நான் அங்கே இல்லை, முக்கியமான வேலையாக வந்துட்டேன், சரியான ஆள் கிடைக்கல, மாற்றிக்கிற ஆள் பொண்டாட்டிக்கு பிரசவம்னு போயிட்டாரு, அதுதான் சமரனை அனுப்பி இருக்கிறேன், நான் போனதும் அனுப்பி விடுவேன் என்றான். ஊர் ஆட்களுக்கு தெரியும், இலாவின் அப்பாவோட கிடை பெரியது, அது 2 இடங்களில் இருக்கு. பொதுவாக 3 மாதங்களுக்கு ஒரு முறை இடம் மாறுவார்கள். அந்த சமயம் நிறைய வேலை இருக்கும் என்று தெரியும். இலாவுக்கு சொந்தமாக 3 லாரிகள் ஓடுது. அதை ஒரு லாரி கம்பெனி கிட்ட மொத்தமாக வாடகைக்கு விட்டிருக்கிறான். மாதம் ஒரு லாரிக்கு இவ்வளவு பணம் எனக்கு கொடுக்கணும், மீதி உங்களுக்கு, எந்த ரிப்பேர் வந்தாலும் நீங்கள் தான் பார்த்துக்கணும் என்று விட்டிருக்கிறான். அவன் அப்பா காலத்திலேயே லாரி உண்டு. ஏனென்றால் 3 மாதங்களுக்கு ஒரு முறை கிடையை வேறு இடத்துக்கு மாற்றுவாங்க. அப்போ கூடாரத்தை கிளப்பி கொண்டு போகணும். ஆடுகளை லாரியில் ஏற்றி கொண்டு போக வேண்டிய இடத்திற்கு சீக்கிரம் போய் விடுவார்கள். இதற்கு வருடத்திற்கு 4 முறை முன்பு லாரி எடுப்பார்கள். பிறகு இளந்திரையனும் சமரனும் ஒரு பெரிய மந்தையை உருவாக்கி விட்டார்கள். அதையும் இப்படி மாற்ற வருடத்திற்கு 4 முறை லாரி பிடிக்கணும். வழக்கமாக லாரி வாடகைக்கு எடுக்கும் உசேன் தான், பேசாமல் ஒரு பழைய லாரி ஒன்றை வாங்கி வாடி கட்டி என்கிட்ட விடுங்க, உங்களுக்கு தேவைக்கு எடுத்துக்குங்க, என்கிட்ட வாடகைக்கு விடுங்க என்றார். கூட்டி கழித்து பார்த்தா லாரி வாங்குற காசுக்கு வட்டி போல வரட்டும் என்று தான் எடுத்தார்கள். ஆனால் லாரி நன்றாகவே போனது. ஒரு லாரி 3 லாரியாக மாறிவிட்டது. நல்ல வருமானம் வருது. இதெல்லாம் மாதம் ஒரு முறை போய் அவன் பார்க்கணும். எனவே தான் அந்த முறை குழந்தைக்கு 6 மாதம் ஆச்சு. நீ இங்கே நம்ம வீட்டிலேயே இரு, கூடிய சீக்கிரம் நானும் சமரனும் இங்கேயே வந்து செட்டிலாகி விடுவோம், அதனால் நீ கோவை போக வேண்டாம் என்று இலா சொன்னதை பாவனா கேட்கலை. நீங்கள் என்னையும் பிள்ளையையும் பார்க்கணும்னா கோயம்புத்தூர் வாங்க, இந்த ஊரில் என்ன இருக்குது என்று என்னை இங்கே இருக்க சொல்கிறீங்க? மால் இருக்கா, தியேட்டர் இருக்கா, தீம் பார்க் இருக்கா? எதுவுமே இல்லை. அங்கே நாங்கள் நினச்சா உடனே கார் எடுத்துக்கிட்டு ஊட்டி, குன்னூர், கோத்தகிரி இப்படி போவோம். இங்கே வெறும் பொட்டல் காடு, வெயில் கொளுத்துது, என்னால் இருக்க முடியாது என்று பிடிவாதம் பிடித்தாள். அவள் குணமறிந்த மாமியார் நாத்தனார் யாரும் அவளை இரு என்றும் சொல்லலை. அது இலாவுக்கு வருத்தம்தான். என்னதான் சண்டைக்காரி என்றாலும் அவள் என் மனைவி, இந்த வீட்டு மருமகள், நீ ஏன் அங்கே போகணும், இங்கே நம்ம வீட்டிலேயே இரு என்று அம்மா ஏன் சொல்லலை என்ற வருத்தம். அம்மாவிடம் கேட்டே விட்டான். ஏண்டா அவ போகும்போது என் கூட சண்டை போட்டுக்கிட்டு போகணும்னு நினைக்கிறா என்று அம்மா முறைக்க, உண்மைதான் என்று விட்டான். மனைவியை கொண்டு போய் மாமியார் வீட்டில் விட்டுட்டு காரை விட்டுட்டு கிளம்பும்போது ஏனோ அவனுக்கு மனைவியை விட்டு பிரியவே மனம் இல்லை. வாசல் வரை கிளம்பி சென்றவன் திரும்ப அறைக்குள் வந்து அவளை இழுத்து அணைத்து அவள் இதழ்களில் முத்தமிட்டு, என்னமோ தெரியலடி, எனக்கு உன்னை விட்டு போகவே மனசு இல்லைடி என்று தயங்கினான், உருகினான். அதுக்குத்தான் நான் சொல்கிறேன், நாம் கோவையிலேயே செட்டிலாகி விடலாம், அப்புறம் இப்படி பிரிந்து போக வேண்டிய அவசியமே இருக்காது என்று சொல்ல, அது நடக்காத காரியம் என்று தெரிந்தாலும் வழக்கம் போல் மனைவியை மனம் நோக எதுவும் அவன் சொல்லலை. ஒரு வழியாக கிளம்பி கிடைக்கு வந்தவன் அடுத்து கிடையை அங்கிருந்து வேற ஊருக்கு மாற்றினான். அங்கே போய் பார்த்து எல்லாம் சரி பண்ணி செட்டாக 15 நாள் ஆனது. மாற்றிக்கொள்ளும் ஆள் ஊருக்கு போனவனை வரச் சொன்னார்கள். பிரசவத்திற்கு போனவன் மனைவிக்கு குழந்தை பிறந்து விட்டது, உடனே வருவதாக சொன்னான். கூடாரத்தில் எப்போதும் இருக்கும் வயதானவருக்கு தேவையானதை வாங்கி கொடுத்தான். வந்த நாளாக இருவருக்குமே வேலை அதிகம். அன்று இரவு நிலா வெளிச்சத்தில் ரிலாக்ஸாக படுத்து இருந்தவனுக்கு ஃபோன் வந்தது. சமரா, உனக்கு தான் ஃபோன். என்ன, உன் தங்கச்சி கூப்பிடுது என்றான் இலா. ஆமாம், இப்பெல்லாம் அடிக்கடி மெய்தினி என் கூட பேசுது,
என்றவன் ஃபோனை எடுத்து பேசியவன் சீக்கிரம் பேச்சை முடித்து வைத்தவன் அம்மாவின் ஃபோனுக்கு அழைத்தான். எடுத்த உமையால், என்னப்பா புது ஊர் எப்படி இருக்கு, என்ன ஏது என்று விசாரித்தவரிடம், அம்மா இப்பெல்லாம் மேதினி அடிக்கடி என்கிட்ட ஃபோனில் பேசுது, முன்னாடியெல்லாம் இப்படி பேசாது, உங்ககிட்ட நான் பேசும்போது 2 வார்த்தை நானாக தான் படிப்பு பற்றி கேட்க கூப்பிடுவேன், தம்பி எப்பவும் போல தான் பேசுகிறான் என்றான். அட அது ஒன்றும் இல்லைடா, மேதினிக்கு அத்தகாரி புத்தி, அண்ணன் பொண்டாட்டிய அத்தகாரி புத்தி அவளுக்கு, அண்ணன் பொண்டாட்டிய வச்சு அவளுடைய வம்ச புத்தி போகுமா? ஆமாம், அண்ணன் பொண்டாட்டியை ஏதாவது சொல்லிக்கிட்டே இருக்கணும் என்று சொல்ல, அப்படின்னா என்ன எனக்கு புரியலை என்று சமரன் கேட்க, அட பார்கவிக்கு நீ ஃபோன் பண்ணுறது இல்லை, அவளும் உனக்கு ஃபோன் பண்ணுறது இல்லை, அதனால் என் அண்ணன் என்கிட்ட பேசுகிறாரு பாரு அப்படின்னு அவள் பக்கத்தில் இருக்கும்போது உனக்கு ஃபோன் போட்டு ஸ்பீக்கரில் போட்டு பேசுவாள். அதை கொஞ்ச நேரம் கேட்குற ஓம் பொண்டாட்டி வாயை பொத்தி அழுகையை அடக்கிக்கிட்டு அரைக்கில் போய் அழுது கத்துவாள். அதை பார்த்து இவளுக்கு ஒரு கொண்டாட்டம். நாளைக்கு கல்யாணமாகி புருஷன் வீட்டுக்கு போன பிறகுதான் இது எவ்வளவு தப்புன்னு அவளுக்கு புரியும். நான் சொல்லியும் பார்த்துட்டேன், கேட்கல என்றார். அம்மா ஏனோ அவனுக்கு மனதில் ஒரு வலி. சரிம்மா வச்சிடுறேன் என்று வைத்துவிட்டு நெஞ்சை பிடித்து கொண்டு இருக்க, என்னடா என்று இலா கேட்டதுதான் தாமதம். உன் தங்கச்சி பண்ணுற காரியம்தான், அப்படி என்னடா வீம்பு அவளுக்கு, இருக்கட்டும் என்று கருவியவன் அம்மா சொன்னதை சொல்ல, டேய் என்னடா அண்ணனும் தங்கச்சியும் சேர்ந்து ஏன் தங்கச்சியை அழுக விடுறீங்களா, பாவம்டா, அவ எம்புட்டு தைரியமானவ, உன்னால் இன்னைக்கு புள்ள பூச்சி உன் தங்கச்சிக்கெல்லாம் கேலி பண்ணுற மாதிரி ஆகி போச்சு பாரேன். ஏண்டா ஒரு ஃபோன் பண்ணி பொண்டாட்டிக்கிட்ட பேசினா என்னடா உன் கௌரவம் குறைஞ்சா போயிடும் என்றான். ஏன் உன் தங்கச்சி எந்த உரிமையும் இல்லாமல், உன் தங்கச்சி எந்த உரிமையும் இல்லாதப்பவே தேடி ராத்திரியில் வந்து நின்னவளுக்கு இப்போ புருஷனுக்கு ஃபோன் பண்ணி பேச முடியாதோ? அவளுக்கே அவ்வளவு ஏத்தமனா, இருக்கட்டும் எனக்கென்ன என்றான். விரல் கூட படாமல் அப்படியே இருக்காயில, அதுதாண்டா இந்த வீராப்பெல்லாம். வரட்டும்டா, உன் வீம்பு எத்தனை நாளைக்குன்னு நானும் பார்க்குறேன் என்றவன் படுத்து விட்டான். தினமும் மனைவி கூட ஃபோனில் இலா பேசி விடுவான். மகளை வீடியோ காலில் பார்ப்பான். மனைவி மகளை விட்டு பிரிந்து இருப்பது அவனுக்கு அத்தனை கடினமாக இருந்தது. எனவே இன்னும் 2 புது ஆட்களை வேலைக்கு எடுத்து பழக்கணும். அவனுடைய கிடைகள் இருக்கும் இடத்திற்கு அனுப்பி வைத்தான். அன்று காலையில் எழுந்ததில் இருந்தே அவனுக்கு மனசு சரியில்லை. அந்த நேரத்தில் மனைவிக்கு ஃபோன் அடிக்க முடியாது. ஏன்னா இரவு பாப்பா பாலுக்கு அழுவதால் எழுந்து பால் கொடுக்கணும். இரவு கண் விழிப்பதால் காலை நேரம் அசந்து தூங்குவாள் மகளும் மனைவியும். எனவே ஃபோன் பண்ணலை. ஆனால் மதியம் 12:30 மணிக்கு அவன் ஃபோன் அடித்த போது எடுத்த பாவனா, நான் ஃப்ரெண்ட்ஸ் கூட வெளியே வந்திருக்கேன், நைட் ஃபோன் பண்ணுறேன் என்றாள். அந்த பக்கம் பேச்சும் சிரிப்புமாக சத்தம் கேட்டது. இது வழக்கம்தான். கார் வாங்கினது முதல் பாவனாவும் அவள் தங்கையும் ஃப்ரெண்ட்ஸ் கூட இப்படி அடிக்கடி வெளியே போவாங்க. அவளுக்கு 8 மாதம் ஆன பிறகு போகலை. இப்போ குழந்தைக்கு 6 மாதம் ஆச்சு இல்லையா, அதுதான் போன வாரம் ஏதோ சினிமாவுக்கு போகிறதா போனா, இப்போ எங்கேன்னு தெரியலை என்றான் நண்பனிடம். சமரனுக்கு அதில் இஷ்டம் இல்லை. அது என்ன, பொண்ணுங்க மட்டும் அப்படி ஊர் சுற்றுறது, புருஷனோட போகிறது வேற, இதனால தான்டா நம்ம ஊருக்கே வரமாட்டேன்றாங்க என்றான் சமரன். ஆமாடா என்று பெருமூச்சு விட்டான் இளந்திரையன். நைட் சாப்பிட்டு சீக்கிரம் படுத்து விட்டார்கள். எனவே 8 மணிக்கு படுத்த போதுதான் இலாவுக்கு ஃபோன் வந்தது. மாமனார் கூப்பிட்டார். எடுத்தான். மாப்பிள்ள பாவனாவுக்கு ஆக்சிடென்ட், நீங்கள் நேராக மேட்டுப்பாளையம் வந்துருங்க என்றார். அவ்வளவுதான். இலா ஆடி போனான். இதற்குத்தானா காலையில் இருந்து மனசு ஒரு மாதிரி இருந்தது என்று நினைத்தவன் அப்படியே மடிந்து சரிய நண்பனை தாங்கி கொண்டவன் ஃபோனை எடுத்து பேசினான். ஆக்சிடென்ட், மேட்டுப்பாளையத்தில் ஆஸ்பத்திரியில் சேர்த்திருக்காங்க, வந்துருங்க என்றார் மாமனார்.
அழுது கொண்டே வாடா கிளம்பு போகலாம் என்ற சமரன் உடனே ஃபோன் பண்ணி 2 பேர் உடனே கிடைக்கு வரச் சொல்லி விட்டு நண்பனை கிளப்பிக் கொண்டு ஆட்டோவை வரச் சொல்லி அதில் நண்பனை கூட்டிக் கொண்டு சென்றான். அவர்கள் கிடைபோடும் இடம் எப்போதும் போக்குவரத்து அதிகம் இல்லாத உள்ளடங்கிய கிராம பகுதியாகத்தான் இருக்கும். ஏனென்றால் அப்படிப்பட்ட இடங்களில்தான் வயல்வெளிகள் மேய்ச்சல் நிலங்கள் இருக்கும். மற்றபடி ஓரளவு வளர்ந்த ஊர் என்றால்தான் இடங்களை பிளாட் போட்டு வீட்டு மனைகளாக்கி விடுகிறார்களே. கிடைபோடும் அளவு பரந்த இடம் கிடைக்காது. எப்போதுமே அவர்கள் தங்கி இருக்கும் இடத்திற்கு அருகே உள்ள ஊர்களில் உள்ள ஆட்டோக்காரரை தெரிந்து வைத்து கொள்வார்கள். ஃபோன் நம்பர் 3 ஆட்டோக்காரர்களிடம் வாங்கி வைத்து கொள்வார்கள். இப்படி திடீரென கிளம்பும் போதும் சரி, சாமான்களை வாங்க போகும் போதும் ஊருக்கு போகும்போதும் தேவைப்படும். இன்றும் 5 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள ஊரில் இருந்து ஆட்டோ வந்துதான் இவர்களை கூட்டி சென்றது. ஆட்டோக்காரரிடம் சொல்லி அவசரத்துக்கு வாடகை கார் பிடித்து தரச் சொன்னார்கள். அவரும் போகும்போதே ஃபோனில் பேசிவிட அவர்கள் வரும்போதே வாடகை கார் வந்துவிட்டது. என்ன ஏது என்று காசு கூட பேசாமல் ஏறியவர்கள் மேட்டுப்பாளையம் போங்க என்றார்கள். அதற்குள் கனகத்திற்கு ஃபோன் பண்ணி விஷயத்தை சொன்னான் சமரன். இளந்திரையன் அவன் சுய நினைவிலேயே இல்லை. சமரா போகணும்டா, பாவனாவை பார்க்கணும். சமரா போகணும்டா பாவனாவை பார்க்கணும்டா என்றான். நல்ல வேளை குழந்தை மாமியாரிடம்தான் இருந்தது. மேட்டுப்பாளையத்திற்கு அவர்கள் இருந்த ஊருக்கும் இடையே பயண நேரம் கிட்டத்தட்ட 13 மணி நேரம். ஸ்பீடா போங்க என்று இலா பதறினாலும், அண்ணே நீங்கள் பார்த்து பதவுசா ஓட்டுங்க, நாமளும் உருப்படியாக போய் சேரணும் என்றான் சமரன். எல்லாம் இரவு 2 மணி வரை தான். ஆமாம், 2 மணிக்கு ஃபோன் பண்ணிய பாவனாவின் அப்பா பாவனா இறந்து விட்டதாக சொன்னார். அவரும் அழுது கொண்டே தான் சொன்னார். சமரன் தான் ஃபோனை எடுத்து பேசினான். என்ன சொல்கிறீங்க என்று அவன் போட்ட சத்தத்திலேயே காரை ஓரங்கட்டி நிறுத்திவிட்டார் டிரைவர். என்னடா என்றான் இலா. பாவனா நம்மளை விட்டு போயிருச்சு என்று தலையில் அடித்து கொண்டு அழுதான் சமரன். அவ்வளவுதான். பாவனா என்று அலறிய இலா கதறிவிட்டான். டிரைவர் உடனே வீட்டுக்கு ஃபோன் பண்ணி சொல்லுங்க என்றார். அழுது கொண்டு இருந்த சமரன் கனகத்திற்கு ஃபோன் பண்ணினான். அங்கே கனகமும் யோகவல்லியும் என்ன ஏது என்று தெரியாமல் தூங்காமல் விழித்து கொண்டிருக்க, இரவு 2 மணிக்கு ஃபோன் வந்ததுமே பயம்தான். ஏதோ விரும்பத்தகாத ஒன்று நடந்து விட்டதாகவே இருவருக்கும் தோன்றியது. ஃபோனை எடுத்த கணம், சமரா என்னாச்சு என்பதற்குள், அத்தை பாவனா நம்மளை விட்டுட்டு போயிருச்சு என்று அவன் அழுக, அந்த பக்கம் மகனின் அழுகை குரல் கேட்ட கனகம், நான் என்ன பண்ணுவேன் என்று கதற, அத்தை நாங்கள் மேட்டுப்பாளையம் போகிறோம், நீங்கள் பார்கவி அப்பா கூட வாங்க என்றவன் அந்த நேரத்தில் மாமனாருக்கு ஃபோன் அடிக்க அவர் பயந்து போனார். ஃபோனை எடுத்து ஹலோ என்பதற்குள் அவருக்கு உயிரே போகிற மாதிரி இருந்தது. மாமனாரிடம் விஷயத்தை சொல்லி அவர்களை கார் எடுத்து கூட்டி வர சொன்னவன் அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி சொல்ல, உமையால் கதற, அந்த இரவு நேரத்தில் அவர்களின் அழுகை சத்தம் கேட்டு 3 வீட்டிலும் ஆட்கள் கூடிவிட்டார்கள். பார்கவியின் அப்பா ஒரு பெரிய காரை வாடகைக்கு பிடித்தார். கனகம் வீட்டிற்கு அந்த நேரமே உறவினர்கள் வர, கனகம் மகள் சித்திரவள்ளி திருச்சியில் கணவனோடு இருக்கிறாள், அவளுக்கு ஃபோன் பண்ணி அப்படியே மேட்டுப்பாளையம் வரச் சொன்னார்கள். பங்காளி வீட்டு ஆண்கள் பெண்கள் 5 பேர், கனகம், உமையால், பார்கவி அப்பா அனைவரும் கிளம்பினார்கள். பார்கவி அழுது கரைந்தாள். பாவனாவோடு பழக்கம் அதிகம் இல்லை என்றாலும் இலாவின் மனைவி அத்தாச்சி அழுதாள். உறவு பெண்கள் சந்தனா சிந்தனா கூட இருந்தார்கள். இலா அழுது கொண்டு வர கார் சீறி பாய்ந்தது. மேட்டுப்பாளையம் அரசு மருத்துவமனைக்கு அவர்கள் சென்றபோது பாவனாவின் அம்மா மயங்கி இருக்க, அவள் அப்பாவும் அவருடைய நண்பர்கள் 4-5 பேர் ஆண்களும் பெண்களுமாக இருந்தார்கள். பாவம், இலாவின் 7 மாத குழந்தை அழுது கொண்டு இருந்தது. ஒரு பெண் வைத்திருந்தார். மகளை கையில் வாங்கிய இலா கதறி துடித்தான். பச்சை குழந்தை, அதுவும் வீறிட்டு அழுதது. போஸ்ட்மார்ட்டம் முடிந்துதான் தருவார்கள் என்றார்கள். பாவனாவும் அவள் தங்கையும் அவளுடைய தோழிகள் 4 பேரும் சேர்ந்து ஊட்டிக்கு போய்விட்டு திரும்பும் வழியில் கார் ஆக்சிடென்ட் ஆகிவிட்டது.